ஹலோ மக்களே, வெல்கம் டு சிம்பிள் சர்வைவல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகும் உளுந்தும் சேர்த்து, அது பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து மறுபடியும் சேர்த்து, அதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதை வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி வெங்காயம், அதாவது 2 பெரிய வெங்காயம், அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா வதக்கி கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஆறுனதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க புளிச்ச இட்லி மாவில் இந்த மசாலாவை எடுத்து சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே கொஞ்சம் உப்பையும் தேவையான அளவுக்கு சேர்த்துடுங்க. அதை நான் வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன். இப்போது நம்மளுக்கு பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது அது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்தது அடுப்பில் பணியார குழிச்சட்டி எடுத்து வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எண்ணெயும் சூடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அந்த குழிச்சட்டி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க பணியார மாவை ஒரு குழியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில் பண்ணிடலாம். இப்போது எல்லா குழியிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து அதை ஃபில் பண்ணி மூடி வச்சிடலாம். பணியாரம் அடிப்பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பணியாரமாக திருப்பி விடலாம். அது அடிப்பக்கம் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம திருப்பிட்டோம்னா பணியாரம் அந்த ஷேப் கரெக்டாகவும் வராது, அது உள்ளே வேகவும் வேகாது. அதனால் அது வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இப்படி நம்ம ஒட்டாமல் வருதாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்றுன்னா நம்ம திருப்பி வச்சிட்டோம்னா 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சுவையான டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அடிப்பக்கம் வேக வைக்கும்போது மட்டும்தான் மூடி போட்டு மூடி வைக்கணும். மேல் பக்கம் வேகும்போது மூடி இல்லாமல் தான் வேக வைக்கணும். அப்போ தான் அது மொறுமொறுன்னு வரும். இப்போது பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சுன்னா அது இப்படி ஒட்டாமல் நம்மளுக்கு எடுத்ததுமே ஈஸியாக வரும். அந்த மாதிரி இருக்கும்போது பணியாரத்தை ஒன்றா எடுத்து வெளியே நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மழை காலத்துக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்லேயே நம்மளுக்கு நல்லா சூடாக டேஸ்டியாக செய்கிறதுக்கான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சிம்பிள் சர்வைவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.